ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர் வந்த உடனே உங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கணும். அதாவது இந்த மாரி வீடியோஸு. ஆ சில வேலைகள் இருந்ததுனால, எந்த ஒரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, போட முடியல. கிளாஸும் வந்து உங்களுக்கு போட முடியல. ஸோ, இனிமேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கல, சில வகுப்புகள் வந்து உங்களுக்கு போடலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ, இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல, அந்த ஆனுவல் பிளானர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கல, நெறைய நண்பர்கள் வந்து கொஞ்சம் சீரியஸா படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே டைம் வந்து எப்ப வேணாலும் கால்பர் பண்ணிடுவாங்க. அதனால வந்து சீக்கிரம் படிக்கலாம். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எத வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்ட் பேட்ச்லயே பார்த்தீங்கன்னாக்கல, நெறைய நண்பர்கள் வந்து ரொம்ப சீரியஸா டெஸ்ட் எழுதிட்டு இருந்தாங்க. ஓகே, சீக்கிரமா கால்ஃபார் வந்துரும். நாம அ இந்த எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகலாம் அப்படின்ற மாரி. ஆனா, இந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கல, அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. அதாவது ஒரு 50 பேரு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாமு. அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரு 50 பேரு, 100 பேர் எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர், 5 பேர் தான் எழுதுறாங்க. ஸோ அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நெறைய நேரம் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த நேரத்த வந்து நம்ப மெதுவா படிச்சுக்கலாம். அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேரு அந்த டெஸ்ட்ட எழுதுறதில்ல. நான் எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டிட்டு அந்த மாரி அ சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது யாரும் பெருசா எடுத்துக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ இதுல இந்த வீடியோவ பார்க்குறவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, உங்களோட விருப்பம் தான். அதாவது வந்து நான் எப்பயுமே ஃப்ராங்க்கா தான் சொல்லுவேன். உங்களோட விருப்பம் தான். நீங்க வேலைக்கு போறதும், போகாததும். ஓகேங்களா? ஸோ உங்களோட விருப்பம் தான் நீங்க வேலைக்கு போறதும், போவாததும். ஓகேங்களா? சார் நமக்கு தான் வந்து இப்ப குரூப் 4னா 1 இயர் டைம் இருக்குல்ல. நாம வந்து பொறுமையா படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு. ஆனா, இந்த காம்படிஷன் அப்படின்றது ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கல, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க வந்து இப்ப அப்புறமா படிச்சுக்கலாம்னு நெனைக்கிறதுக்கும், ஏற்கனவே வந்து 1 இயர் படிச்சிருப்பாங்க. அந்த கொரோனா பீரியடு அதுல வந்து லீவு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்ததுனால, சீக்கிரமாவே வந்துரும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல படிச்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. இப்ப இந்த 1 இயர் படிக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கல, அந்த சிலபஸ் வந்து கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அதாவது நல்ல லாங்குவேஜ் ஆகட்டும், இல்ல வந்து ஜிகே ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க இந்த ஒரு 1 இயர் கழிச்சு, இல்ல கால்பர் பண்ணதுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம். இல்ல இன்னும் 4 மாதம் கழிச்சு படிச்சுக்கலாம்ன்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னாக்கல, அவங்க 2 வருஷம் விடாமுயற்சியோட படிச்சவங்களுக்கும், நீங்க வந்து இப்ப படிக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். இதுல யாருக்கு வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா தான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் எத வச்சு சொல்றேன்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நடக்கிறத வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு ஃபோர்ஸ் இல்ல. ஏன் இல்லன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? அந்த மாரி மெத்தன போக்கா இருந்தீங்க அப்படின்னாக்கல, உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னாக்கல, ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே புது புக்குன்றதுனால, நீங்க அந்த ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப 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 படிச்சு, அத வந்து பழைய புக்கா மாத்துனீங்களா மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து அதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 100 கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60, 70 தான் எடுக்குறீங்க. இல்ல ஒரு 80 தான் எடுக்குறீங்க அப்படின்னா, இத பாஸ் பண்ணுவீங்களானாக்குல வாய்ப்பு வந்து இல்ல. ஓகேங்களா? இப்ப புது புக்குன்றத விட, இந்த ரெகுலரா இந்த 2 வருஷம் படிச்சவங்களுக்கெல்லாம் இது பழைய புக்கா மாறி போச்சு. ஸோ, அவங்க வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அவங்க 100 கொஸ்டின் தமிழ்ல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, அவங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கல 95, 96 அந்த ரேஞ்சுல வந்துருவாங்க. ஆனா, நீங்க இன்னும் 80, 85, 90க்குள்ளார இருந்தீங்கன்னா, அந்த 1 மார்க், 2 மார்க் இல்ல 5 மார்க், 10 மார்க்ல கட் ஆஃப் மிஸ் ஆயி, ஏற்கனவே 2 வருஷம் போயிடுச்சு. இன்னும் வந்து அந்த வருஷமும் போயி, மறுபடியும் எக்ஸாம் எப்போ வருதுன்னு தெரியாம, மறுபடியும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க வந்து வேலைக்கு போறதுக்குள்ளார இன்னும் 2, 3 வருஷம் ஆயிடும். அதுவரையிலும் நீங்க இதே ஃபீல்டுல தொடர்ந்து படிச்சுட்டு இருப்பீங்களான்றது, அதுவும் நிச்சயம் கிடையாது. ஸோ, அதனால வாய்ப்பு கிடைக்கும்போது சரியா பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? இத்தன வருஷம் நீங்க படிக்காது, மறுபடியும் கால்பர் பண்ணி, இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு 4 மாசம் கழிச்சு தள்ளி படிச்சுக்கலாம்ன்னு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, அது மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா?
இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மாத்திரம் தான் நீங்க வந்து அடுத்து அடுத்து நீங்க படிப்பீங்க. இல்ல அப்படின்னாக்கல, உங்கள வீட்லயும் சரி, இல்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் சரி, இல்ல நீங்களும் சரி, ச்சே இவ்வளோ படிச்சும் நம்மளால பாஸ் பண்ண முடியலையே அப்படின்ற மாரி வந்து, அதுக்கப்புறம் படிக்கிறதே விட்டுருவீங்க. எவ்வளோ படிச்சு, இவ்வளோ படிச்சேன்றது வந்து சும்மா சொல்றேன். நீங்க ஒழுங்கா படிக்காதனால தான் இந்த இந்த வெற்றி வாய்ப்பை நீங்க தவற விடுவீங்க. அதனால கிடைக்கிற வாய்ப்ப மிக சரியா பயன்படுத்திக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கல, நீங்க வந்து வெற்றி பெறுவது மிக மிக கடினம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஷெட்யூல போடுங்க. இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. நான் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றது எதுக்காக அப்டின்னாக்கல, இது எல்லாமே வந்து நியூ புக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் எப்படி இருக்கும்? நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும் அப்டின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால எதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச்சோ, இல்ல வேற ஏதாச்சும் ஜாயின் பண்ணியோ, இல்ல உங்களுக்குள்ளாரயே நீங்க ரிவிஷன் பண்ணியோ நீங்க பார்க்கும்போது தான், அ அந்த கொஸ்டின வந்து வேற ஒரு ஆங்கிள்ல பார்க்கும்போது தான், எப்படி அந்த விஷயத்த வந்து நம்ம கையாளலாம் அப்டின்னு உங்களுக்கு தெரியும். அதனால நேரத்த வீணாக்காம, முடிந்த அளவுக்கு மிக சிறப்பா ஒரு திட்டத்த வகுத்து, அந்த ஒரு பிளான் கரெக்ட்டா வந்து நீங்க அ 6லேருந்து இப்ப 12த் வரையிலும் லாங்குவேஜ் படிக்கிறீங்கனாக்கா 7 புக் இருக்கு. 7 புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புக்லயும் 9, 9 யூனிட் இருக்கு. 11த் புக்ல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 10 யூனிட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 50க்கு மேல பாடங்கள் வரும். ஸோ இது எல்லாம் நீங்க வந்து சரியா திரும்ப ரிவிஷன் பண்ண மாட்டீங்கன்னா, உங்களோட வந்து ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து பிளான போடுங்க. இப்ப இது முடிஞ்சுச்சா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸு, சோசியலு இதெல்லாம் இருக்கு. மேத்ஸ் இருக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து போட்டு பாருங்க. இப்ப ஈவன் குரூப் 1லயே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து ஆ கிட்டத்தட்ட வந்து ஒரு 60, 70% வந்து ஸ்கூல் புக் ஓரியன்டடா தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, புது புக்ல இருந்து நெறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால இப்ப குரூப் 4, குரூப் 2ன்றபோது கம்பல்சரி உங்களுக்கு புது புக் தான் கேட்பாங்க. பழைய புக்கு போறதுக்கு வாய்ப்பு குறைவு. போனாலே ஒரு 10 கொஸ்டின் அந்த மாரி ஒரு 15 கொஸ்டின் தான் போகும். ஓகேங்களா? அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்க வந்து சரியா பயன்படுத்திக்கங்க இந்த வாய்ப்ப. நேரம் இருக்குன்னு யாரெல்லாம் விடுறீங்களோ, அவங்கலாம் வந்து இன்னும் 2 வருஷம், 3 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஏன்னா இப்ப குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, இப்ப நவம்பர் அந்த மாரி வந்து கால்பர் பண்ணாங்கனாக்கா, ஜனவரி, பிப்ரவரியில தான் எக்ஸாம் அப்டின்னும்போது, அது ரிசல்ட் வந்து மறுபடியும் அதெல்லாம் பண்ணி ப்ராசஸ் ஆவறதுக்கு அந்த ஃபுல்லா அடுத்த நவம்பர் ஃபுல்லாவே வந்துடும். ஓகேங்களா? 2022 முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கால்பர் வந்து 2022 2023 தெர்ல. ஓகேங்களா? ஸோ அதுவரையிலும் நீங்க வந்து வெயிட் பண்ணி படிக்கிறது இப்பயே வந்து படிச்சுக்கங்க. இந்த அதே மாரி குரூப் 2 குரூப் 2க்கு பண்றவங்க, அவங்களுக்கும் மிக சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நேரம் கிடைச்சிருக்கு. ஸோ அத வந்து சரியா ஒரு பிளான் போட்டு சிலபஸ் வைஸ் உட்கார்ந்து படிங்க. ஓகேங்களா? நீங்க குரூப் 2க்கு படிக்கிறவங்க புக் வைஸ் படிக்காதீங்க. உங்களுக்கு சிலபஸ் என்ன குடுத்துருக்காங்களோ, அதபடி நீங்க படிங்க. அந்த சிலபஸ் எல்லாம் எந்தெந்த லெசன்ல, எந்தெந்த யூனிட்ல இல்ல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு அத படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு அதுவே போதுமானது. நீங்க ரொம்ப பெரிய கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. குரூப் 2க்கு பிரிலிம்ஸ் கிளியர் பண்றவங்களுக்கு, நீங்க உங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 160 கொஸ்டின் இல்ல 165 கொஸ்டின் வந்து நீங்க கட் ஆஃப வச்சு படிங்க. நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஒரு 135லிருந்து 140 ஈவன் 150 வச்சுக்கங்களேன். அது வரலும் இருந்தா சேஃபா அடுத்து வந்து மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 160 இல்ல 165 அத வந்து நான் அந்த கொஸ்டின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் வைஸ் உட்கார்ந்து படிங்க. ஓகேங்களா? குரூப் 2க்கு படிக்கிறவங்க, ஒன்லி வந்து ஜிகே தான் நீங்க படிக்க போறீங்க. அதனால வந்து எந்தெந்த இப்ப யூனிட் 8, 9லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஈவன் குரூப் 1லயே வந்து யூனிட் 8லலாம் பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டின், 41 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு யூனிட்ல மாத்திரம் அவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஈவன் இது அப்படியே வந்து இந்த 40 கொஸ்டின் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப் 2லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னாக்குல, யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 கொஸ்டின் மேல போட்டிருந்தாங்க. ஸோ இது 2 யூனிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 70 கொஸ்டின். இல்லன்னா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கொஸ்டின் உங்களுக்கு இது 2 யூனிட்லயுமே வந்துரும். ஸோ இந்த மாரி வந்து ஃபோக்கஸ்டா எதெதுலலாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமோ, அதுலலாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் பாலிட்டி. ஸோ ஓகேங்களா? ஸோ யூனிட் 8, 9 இந்திய தேசிய இயக்கம், இந்திய வரலாறு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு. ஸோ இத படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானது. பிளஸ் வந்து மேத்ஸ்.
ஸோ இந்த ஒரு 5, 6 விஷயம் மாத்திரம் நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு இதுவே மார்க் வந்து கொண்டு வந்துரும். அடுத்து வந்து நேரம் இருக்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் எடுத்துட்டு படிச்சிருங்க. அது வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிக்க வேணுமானா, கண்டிப்பா படிங்க. எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எல்லாம் வந்து படிங்க. பட் வந்து இந்த நான் சொன்ன டாபிக் எல்லாம் முதல்ல முடிச்சிருங்க. ஓகேங்களா? அதே மாரி நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இந்த குரூப் 2க்காக போட்டதுல என்ன ஆச்சுனாக்கல, அத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ரெகுலரா போட்டுட்டு இருந்தாலும், அங்க டெஸ்ட் எழுதுறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கல, ரொம்ப 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 குறைவாய் போச்சு. ஒருவேள எதனால அப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஓ எங்கேயோ ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங்ல வந்து முடிக்கிற வரையிலும் ஃபாலோ பண்ணுங்க. சும்மா ஏதோ கடமைக்கு வந்து ஓகே, நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்லயோ இல்ல வேற எதுலயோ ஒரு இன்ஸ்டிடியூட்லயோ போய் ஜாயின் பண்ணிட்டாக்கல, நீங்க வந்து ஜெயிச்சுடுவீங்க, இல்ல வந்து பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அங்க போறது எதுனா ஒரு கைடன்ஸ்க்காக மாத்திரம் தான் ஒரு டெஸ்ட் பேட்ச்சோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்க்கோ ஜாயின் பண்றீங்க. நீங்க உட்காந்து புக்க எடுத்து ஒவ்வொரு லைனா படிச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த படிச்சத வந்து வெளிய அவுட்புட் கொண்டு வந்து ரிசல்ட்டா மாத்துனீங்களா மாத்திரம் தான் உங்களோட வந்து வெற்றி பெற முடியும். ஸோ இத வந்து ஒரே நாள்ல வந்துலாம் முடியாது. இல்ல ஒரே மாசத்துல வந்துலாம் முடியாது. நீங்க மினிமம் வந்து 6 மாசம், 8 மாசம் வந்து ரொம்ப கடுமையா பயிற்சி செஞ்சீங்கன்னா தான், அந்த 8 மாசம் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கடுமையா பயிற்சி செஞ்சீங்கன்னா தான், அந்த எக்ஸாம்ல நீங்க எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வந்து சிறப்பா வந்து செயல்பட முடியும். அத விட்டுட்டு வந்து நான் வந்து ஒரு 3 மாசம், 4 மாசத்துல படிச்சிடுறேன் அப்படின்னாக்கல, வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? ஸோ அதனால குரூப் 2வோ இல்ல குரூப் 4ஓ டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கல, அ ஒவ்வொரு மாசம் இப்பத்துலேருந்தே ஒரு பிளான போட்டு படிச்சுட்டு வாங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களோட வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னாக்கல எனக்கு இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கீழ கமெண்ட்ல உங்களோட கருத்துக்கள வந்து பதிவு பண்ணுங்க. ஓகே. ஸோ பாருங்க, நம்ம தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்து கிளாஸ் போடலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஒண்ணு YouTubeல போடுவேன். இல்ல இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம Telegramல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுக்குறேன். Telegramல நேச்சர் இண்டியா அகாடமின்னு டைப் பண்ணீங்கன்னா, நம்ம குரூப் வரும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில ஜாயின் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். பட் மறுபடியும் சொல்றேன், ஒரு செயல் வந்து ஆரம்பிச்சுங்க அப்படின்னா, கடைசி வரலையும் பண்ணுங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் கூட நம்ம போட்டோங்கன்னா, ஏற்கனவே என்ன ஆகும்னாக்கா, ஒரு 5 பேர், 10 பேரோ வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்கனாக்கா, கடைசி வரையிலும் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே டக்குன்னு ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்தில வெளிய போயிடுவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் இடத்துல இருந்து முடிவு வரலையும் நீங்க பண்ணீங்கன்னா மாத்திரம் தான், அந்த செயலுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நடுவுலயே நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு நேரம் தான் விரயமாகுமே தவிர, அதனால உங்களுக்கு ஒரு யூஸுமே உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட். ஸோ தொடர்ச்சியா பாருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நேச்சர் இண்டியா அகாடமி டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்க அதில வந்து கன்டினியூஸா நான் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சியா வந்து பாருங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ்ல அது வாங்க. நான் வேற என்னென்ன உங்களுக்கு ஷெட்யூலோ இல்ல வந்து பிளானோ போட்டு தரேன். அத ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க போயிட்டு அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் தகவல் சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட்யூல் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு, ஆன்லைன் கிளாஸுக்கான ஷெட்யூல் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ அந்த ஷெட்யூல் படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு கிளாஸா முடிக்கலாம். ஆனா வந்து இதில மறுபடியும் சொல்றேன். ஒன்ஸ் நீங்க உள்ளார வந்தீங்கன்னா, கடைசி வரலும் அந்த ஷெட்யூல முடிக்கிற வரலும் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் வராதீங்க. ஓகேங்களா? நான் ரொம்ப இதா தான் சொல்றேன். ஒன்ஸ் உள்ளார வரீங்கன்னா, கடைசி கிளாஸ் வரலையும் அட்டெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். எனக்கும் கொஞ்சம் வேலை பளுவுகள் வந்து அதிகமா இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் 1 ஆர் 2 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த ஷெட்யூல் தரேன். அதுவரையிலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிட்டு, எனக்கு கீழ இதில கமெண்ட்ல வந்து எனக்கு சொல்லுங்க. எத்தன பேர் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க? என்ன அப்படின்ற மாரி எனக்கு வந்து இதில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள நீங்க பதிவு பண்ணீங்க. எத்தன பேர் வந்து ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படியும் இல்ல அப்படின்னா, எனக்கு இதே சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ இதில வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நான் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் ஆனா எனக்கு தட்டி விடுங்க. ஸோ எவ்வளோ பேர் வரீங்க அப்படின்ற மாரி நான் பார்த்துட்டு, இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ஆன்லைன் கிளாஸுக்கானதை நான் ரெடி பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களோட ஆர்வத்த பொறுத்து தான் இருக்கு. நீங்க வந்து ஆர்வமா இருந்து அ ஸ் அ எல்லாமே வந்து கத்துக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னாக்ல, நீங்க வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்ல, அ அந்த ஓரிரு நாட்கள்ல நான் உங்களுக்கான அதுக்கான ஷெட்யூல் குடுக்குறேன். ஓகேங்களா? ஆன்லைன் கிளாஸுக்கான ஷெட்யூல் நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஆனா, இதுல எத்தன நபர்கள் வந்து ஆர்வத்தோட இருக்கீங்களோ, அவங்கள வச்சு தான். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். நன்றி. வணக்கம்.